ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தாஞ்சூர்லேருந்து கிளம்பி அந்த வண்டர் வேர்ல்டுன்ற தீம் பார்க்குக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதுக்கு வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, உள்ளே என்னென்ன விளையாடுறதுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு. அப்புறம் திருப்பி நியர்லி என்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரொம்ப தூரத்தில் இருந்தது. நானே ஜூம் பண்ணி தான் அதை வீடியோ எடுத்தேன். நியர்லி அப்படியே டூரிஸ்ட் ஸ்பாட் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்ட்ரன்ஸில் வழக்கம் போல் நம்மளோட ஒரு விநாயகர் அங்கே இருந்தார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்போ தான் உள்ளே போனாங்க. நான் அப்புறம் விநாயகரை தரிசனம் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க யானையும் அழகாக இருந்துச்சு. வெளியில் ஒரு குதிரை எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் டேகெல்லாம் போட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். அங்கே போய் பேக் வைக்கணும். அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் நல்லா கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, எங்கே போகணும் எங்கே வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேரி பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட போனாலும் அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதுதான் அந்த எல்லோ கலர் பில்டிங் கேன்டீனில் ஒன்றும் நிறைய ஐட்டம்ஸ் இல்லை, ஆனால் கொஞ்சம் இந்த சிப்ஸு, ஜூஸு, ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த ட்ரை ரைடு ஒரு அபவ் 10 இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளார போய் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்க சொன்னாங்க. பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு பசங்க அங்கே எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா வாங்கி சாப்பிட்டாங்க. இதுதான் அங்கே இருந்து ஸ்நாக்ஸு. பெருசாக அந்த கேன்டீன் ஒன்றும் டெவலப்பாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, இந்த டீ, காஃபி, இந்த 6 ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீமு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பாவம் ஒரு கடல் கன்னி தனியாக உட்காந்துருந்தாங்களா, அதனால சரி அவங்க வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் வேறு வீடியோ எடுத்தேன். எடுத்துகிட்டு எங்கள் பசங்கள்லாம் போட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணினாலே பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. இங்கே ட்ரை கேம் விளையாடுறதுக்குள்ளார எப்போ நம்ம வாட்டர் கேம் போவோம்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் குகைக்குள்ளேருந்து வெளியில் வர மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் இதில் டீச்சர்ஸ் எங்களெல்லாம் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டதுனால நாங்கள் கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேணும்னா அதுக்குள்ளே நடந்து போகலான்னு பார்த்தோம். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த குகை அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வெள்ளை குதிரை ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. முன்னாடி என்ட்ரன்ஸில் அந்த கேன்டீனுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க. பாருங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. நான் எந்த ரைடும் போகல, பசங்க எல்லாம் நல்லா எல்லா ரைடுமே போனாங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இது ரொம்ப அப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. இது ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேல் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அடுத்த ரைடு இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. இதுதான் இந்த சைடு ஷேக் ஆகுது, இந்த சைடு ஷேக் ஆகுது, திடீர்னு ஸ்டாப் ஆகி ஆப்போசிட் சைடு ஷேக் ஆகுது. இது ட்ரெயின். இது ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராக் போட்டுருக்காங்க. மேலேருந்து கீழேருந்து மேலே ஒரு 2-3 ரவுண்டு. இது பசங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டு. ட்ரெயினில் போகாதவங்க இதில் போகலாம். அப்புறம் அடுத்த ரைடு இது எல்லா திருவிழா எல்லாத்துலேயுமே இது இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம பார்த்துருக்கோம். இது பூமியை தன்னைத்தானே சுற்றுற மாதிரி சுற்றிட்டு திருப்பி சுற்றிட்டு. நெக்ஸ்ட் இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு. இதுலேயும் என்னை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கேட்டுட்டு சரி பரவாயில்லன்னு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அழகாக அப்படியே ஸ்மூத்தாக அந்த ஃபிஷ்ஷு போயிட்டு ஒரு ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு. அப்புறம் இதுவுமே அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவுமே குழந்தைங்களுக்கு தானா. இவ்வளோ ட்ரை கேம்ஸ் இருந்துமே எங்கள் பசங்களுக்கு பத்தலை. இவ்வளோ தானா மிஸ் ட்ரை கேமு அப்படின்றாங்க. அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்தோமா. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் தனியாக உட்காந்துருந்தார். அவர் வாயை வேறு ஓப்பன்லேயே இருந்துச்சா. சரி அதில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. என்கிட்டே எதுவும் இல்லை அவருக்கு ஊட்டி விடுறதுக்கு. அதனால் விட்டுட்டேன். அவரை விட்டுட்டு அடுத்த ரைடு பார்த்தா இது என்னமோ கப் கேக் மாதிரி இந்த டைரெக்ஷன்லேயும் அந்த டைரெக்ஷன்லேயும் போகுது. தன்னையும் சுற்றிக்கிட்டு
அதுவும் இந்த சைடு ஷேக் ஆகி போயிட்டு இருந்தது. அப்புறம் இது வந்து ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி இருந்தது, செம்மையாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 ட்ரம்மு மாதிரியே இருக்குது. அப்புறம் அங்கே நிறைய நேச்சுரல் ட்ரீ, ஆனால் பார்க்க ஆர்டிஃபிஷியல் ட்ரீ மாதிரியே இருந்துச்சு. நான் போய் டச் பண்ணி பார்த்தேன், அது நேச்சுரலாக தான் இருக்குது. அப்புறம் நிறைய செடி, செம்பருத்தி பூ, கற்றாழை எல்லாமே சுற்றி வச்சுருந்தாங்க. இது ஏதோ ரெடி பண்ணியிருப்பாங்க போல், இன்னும் வந்து அது ஓப்பன் பண்ணலை. அப்புறம் இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 3D ரூம் இருக்குது. அதுக்குள்ளார நடந்து போனால் அவங்களுக்குள்ளார நம்மளே சுற்றுற மாதிரி இருக்குது, கலர் கலராக. அப்புறம் பசங்க இந்த ட்ரை கேம்ஸ் முடிச்சிருச்சுங்க. ட்ரை கேம்ஸ் முடிச்சுட்டு ஃபுட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாட்டர் கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாட்டர் கேமில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். ஷேர் திஸ் வீடியோ டு ஆல். இப்போ நாங்கள் வாட்டர் கேம் போகிறோம். பாய். ஃபைனலி அங்கே ஒரு யங் லேடி இருந்தாங்க. அந்த யங் லேடி குயினுக்கும் நாங்கள் தேங்க்யூ சொல்லிவிட்டு, பாய் சொல்லிவிட்டு, தனியாக இருக்காங்களேன்னு அவங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பாய்.